ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் தேவ சமாதானம் திரளாய் உங்களுடைய குடும்பத்தில் பெருகுவதாக. இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயங்களையும் உள்ளங்களையும் திருப்புவமாக. நீதிமொழியில் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம். நீதிமொழியில் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். இங்கு சாலமோன் ஞானி நீதிமான்களை சிங்கத்திற்கு ஒப்பனையாக சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தைரியம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலன் பூனைக்கு ஒத்த பலனோ பூனைக்கு ஒத்த தைரியமோ அல்ல. சிங்கத்திற்கு ஒத்த பலனை, சிங்கத்திற்கு ஒத்த தைரியத்தை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த சிங்கமும் இந்த பூனையும் ஒரே கேட்கலில் உள்ள மிருகங்கள் தான். ஆனால் இந்த பூனை மியாவ் மியாவ் என்று சத்தத்தை எழுப்பக்கூடியவை. ஆனால் சிங்கமோ தன்னுடைய கர்ச்சனையினால் காட்டில் உள்ள அத்தனை மிருகங்களையும் நடுநடுங்க வைக்கக்கூடிய மிருகமாயிருக்கிறது. நாட்களிலும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நீங்கள் எந்த ஃபேமிலியில் இருக்கிறீர்கள், எந்த குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பூனையில் பிறந்தவர்கள் அல்ல, பூனை குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்ல, யூத ராஜசிங்கத்திற்கு பிறந்தவர்கள். யாருக்கு பிறந்தவர்கள்? யூத ராஜசிங்கத்திற்கு பிறந்தவர்கள். நாம் சிங்க குட்டைகளா இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? சிங்க குட்டைகளா இருக்கிறோம். இந்த சிங்கம் காட்டிற்குள் நடந்து வரும் பொழுது எப்படி நடந்து வரும்? வீர நடை போட்டு நடந்து வரும். இந்த பூனையை போல மெதுவாக திருட்டுத்தனமாக நடந்து வராது, வீர நடை போட்டு இந்த சிங்கம் நடந்து வரும். இந்த சிங்கத்திற்கு தனி ஒரு கெத்து இருக்கும். இந்த சிங்கம் தலை நிமிர்ந்து நடப்பதை போல இந்த நாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இந்த சிங்கத்திற்கு தனி கெத்து உண்டு. இந்த நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு ஒரு கெத்தை உண்டாக்குவார். இந்த கெத்து எதற்காக? பெருமை கொள்வதற்காக அல்ல. நாட்களிலே நீங்க சமுதாயத்திலே ஒரு தனி சிறப்புடன் வாழ்வதற்கு, உங்கள் குடும்பத்திலே தனி கெத்தோடு வாழ்வதற்கு என் தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன். எங்கே பலன் கொள்கிற மனுஷன்? உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஸ்ட்ரென்த், இந்த பலன் எங்கிருந்து வருகிறது? சிலருக்கு 10 பேர் இருந்தா பலன் வரும், சிலருக்கு 10 பேர் கூட இருந்தா தைரியம் வரும், இன்னும் சிலருக்கு தண்ணி அடிச்சா தைரியம் வரும், இன்னும் சிலருக்கு பர்சுல பணம் நிறைய இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த பர்சுல பணம் குறைய குறைய அவருடைய ஸ்ட்ரென்த் குறைந்து போய் கொண்டு இருக்கும். இன்னும் சிலருக்கு அதிகாரம் இருந்தா, பவர் இருந்தா இந்த நாட்களில் தைரியம் பலன் வரும். இந்த அதிகாரம் பவர் இல்லாமல் போகும் பொழுது அவர் ஒரு நடைபெறமாக போய்விடுவார்கள். இவைகள் எல்லாம் மாம்ச புயத்தினாலே வருகிற எல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த பலனை கொடுக்கிறவை, இருக்கிற வரைக்கும் தான் தைரியத்தை கொடுக்கிறவை. ஆனால் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தாவீதை நன்றாக புரிந்து கொண்டார். இந்த சங்கீதத்தை, இந்த வசனத்தை தாவீது சொல்கிறார், உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். வேதத்திலே பார்க்கிறோம், முழு இஸ்ரவேல் நாடும் கோலியாத்திற்கு பயந்து கொண்டிருந்தது. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்திற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தின்படி இந்த தாவீது எளிதாக தனி மனிதனாக, தனி ஒருவனாக கோலியாத்தை அவன் ஜெயமெடுத்தான். கோலியாத்தை ஜெயமெடுத்தான். அந்த நாட்களிலும் பவுலடிகளார் சொல்கிறார், பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. யாரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த நாட்களிலே அவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில
நாட்களில் சோர்ந்து போய் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். நாட்களில் நீங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்து எனக்காக அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தருவார். ஆமென். பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில பலனை தருவாராக. அடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். இப்படி பலனாக்கி கொண்டவர்கள் யார்? இப்படி பலனாக்கி கொண்டவர்கள் யார்? இவர்கள் சாதாரண ஆட்களா? இல்லை, இவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொண்டார்கள். இந்த நாட்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்னென்ன வேதனை இருக்கிறதோ, அந்த பிரச்சனையை என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதை சாதனையாக மாற்றும்படியாக, சாதனையாக மாற்றும்படியாக என் தேவன் அப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையிலே என் தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றினார். ஆமென். தீமைகளை நன்மையாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை நீங்கள் தீமைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் நன்மையாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். பேசலாம். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதத்தில் சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, யார் பலத்தின் மேல் பலனடைந்து? அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருந்தவர்கள், வேதனையிலே இருந்தவர்கள், கஷ்டத்திலே இருந்தவர்கள், கண்ணீரிலே இருந்தவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். கரங்களை சொல்லுமா? ஆமென். தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலனடையும் போது தேவன் நாட்களில் பலத்தின் மேல் பலனை வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நீங்க சாதாரண ஆட்களாக இருக்க மாட்டீங்க. ஆமென். நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்க? முன்பிருந்த ஆட்களை போல, முன்பிருந்தது போல இருக்க மாட்டீங்க. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஸ்பெஷல் வரும். ஆமென். என்ன வரும்? ஸ்பெஷல் வரும். அந்த ஸ்பெஷல் அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருக்கிற உங்களை எங்கே கொண்டு வரும்? சிகரத்திற்கு கொண்டு வரும். அல்லேலூயா. மலைக்கு அல்ல, சிகரத்திற்கு என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, என் தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சிகரம் என்று சொன்னா யாருமே அடையாத உயரத்திற்கு, எவருமே பக்கத்தில் வர முடியாத அளவிற்கு என் தேவன் உயரத்திற்கு அவர் கொண்டு வருகிற வல்லவர் தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் அழுகையின் பள்ளத்திலே இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் பள்ளத்திலே போயிருக்கலாம். ஆமென். யாருமே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு கீழே போயிருக்கலாம், யாருமே உதவி செய்ய முடியாத அளவில் கீழே போயிருக்கலாம். அங்கே இருந்தால் என் தேவன் உங்களை சிகரத்திற்கு கொண்டு வர என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை அழுது கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இந்த வார்த்தையை அழுது கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, என் தேவன் உன் வாழ்க்கையை ஆமென் சிகரத்திற்கு என் தேவன் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். உயர் அடைக்கலத்தில் என் தேவன் உங்களை வைப்பார். நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார். வாசிக்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எல்லாரும் சொல்லுங்க, யார் என் பலன்? ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென். வானத்தையும் பூமியின் சூரியனின் சந்திரனின் நட்சத்திரங்களையும் படைத்த என் கர்த்தர் என் பலன். ஆமென். அவர் என்ன செய்வார்? என் கால்களை வான்கள் கால்கள் போல ஆக்குவார். ஆமென். இப்படி ஆக்குவார், வான்கள் கால்கள் போல ஆக்குவார். அவர் என்ன செய்வார்? உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே. ஆமென். சாதாரண இடங்களிலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் சாதாரண இடங்களிலே நான் நடக்க பண்ணுகிறதல்ல, உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். நீங்க என்ன சொல்லலாம்? என்னை சமவெளியில கூட என்னால் நடக்க முடியல பாஸ்டர், சாதாரண இடத்துல கூட என்னால் நடக்க முடியல, 2 ஸ்டெப் எடுத்தா 5 நிமிஷம் உட்கார வேண்டியிருக்கு, நான் மாடியில் சர்ச்சில் வர்றது கூட என்னால் நடக்க முடியல பாஸ்டர். நீங்க சொல்லலாம், ஆண்டவர் சொல்கிறார், நீ சிகரத்தை பிடிக்க போற. என்ன பிடிக்க போற? சிகரத்தை பிடிக்க போகிற. ஆமென். வேதத்திலே பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். எலியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி சோர்ந்து போய், ஆமென், சோர்ந்து போய் சூரச்செடியின் கீழே படுத்து, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூரச்செடியின் கீழே படுத்த அந்த எலியாவுக்கு என் தேவன் ஒரு புது ஸ்ட்ரென்த், புது பலனை என் தேவன் கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த எலியா என்ன செய்தார்? ஆகாபுக்கு முன்பாக இந்த எலியா ஓடினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். இந்த ஆகாப் ராஜா
குதிரை பூட்டப்பட்ட வண்டியிலே அவன் முன்னாலே செல்கிறான். அவருக்கு முன்பாக இந்த எலியா சென்றார். இந்த பலன் எங்கிருந்து வந்தது? ஆமென். அதற்கு முன்பாக பார்க்கிறது எலியா சோர்ந்து படுத்திருந்தான். ஆனால் என் தேவன் புது பலனை, புது ஸ்ட்ரென்த்தை என் தேவன் கொடுக்கும் பொழுது இந்த எலியா ஆகாவுக்கு முன்பாக ஓடினார். ஆமென். ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை இந்த எலியா உருவாக்கினார். ஆமென். கர்த்தர் உங்கள் பலனாக இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பொழுது, இந்த நாட்களிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். எங்க நாட்டப்பட்டவர்கள்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே அவர் செழித்திருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் செழித்திருப்பார்கள். ஆமென். நாட்டிலே நம்முடைய பலன் எது? நம்முடைய சபை. நம்முடைய பலன் எது? கர்த்தருடைய சபை. ஆமென். சபை என்பது நீரூற்று பொங்குகிற இடம். சபை என்பது ஆசீர்வாதம் தருகிற இடம். சபை என்பது இந்த இடத்துல நீங்க வந்தீங்க என்று சொன்னா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துகிற இடம் தான் சபை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய சபை என் பலன். அவன் மாற்றி சொல்லிடாதீங்க. என் சபை என் பலன், என் போதகர், என் பாஸ்டர் என் பலன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பலன் எப்படிப்பட்டது? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய பலன் எப்படிப்பட்டது? ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். அடுத்த வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 7வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் என் பலன். யார் பலன்? கர்த்தர் மை ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆமென். அவர் என் பலனாய் இருக்கிறார், என் கேடகமாய் இருக்கிறார், என் ஷீல்டாய் இருக்கிறார், என் பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பலன் மட்டுமல்ல. கர்த்தர் நம்முடைய பலன் மாத்திரமா? கர்த்தர் நம்முடைய ஸ்ட்ரென்த் மாத்திரமா? இல்ல. அவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார், நம்முடைய ஷீல்டாய் இருக்கிறார், நம்முடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்டில் எத்தனை மாஸ்க் போட்டாலும், எத்தனை மாஸ்க் போட்டாலும், எத்தனை பேசி கவனம் போட்டாலும், ஆமென், அவருடைய ஷீல்ட் இருந்தால் தான், அவருடைய பாதுகாப்பு இருந்தால் தான் இந்த நாட்டில், இந்த உலகத்துல நம் ஜீவன், நம்முடைய உலகத்துல, இந்த உலகத்துல நாம் பாதுகாப்பாக வாழ முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு மாற்றம் அறிகிறவர்கள். ஆமென். நம்முடைய தேவைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு மட்டும் அறிகிறவர்கள் அல்ல, உங்களுக்கு விரோதமாக வருகின்ற எல்லா தீய சக்திகளையும் அழிக்கின்ற வல்லமை அவரிடத்தில் இருக்குது. கனக வைத்து அவர் நன்றி செலுத்துமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எல்லா தீய சக்தியும் அழிக்கின்ற வல்லமை அவரிடத்தில் இருக்குது. உன்னோடு கூட நான் வழக்காடுவோடு நான் வழக்காடுவேன். அவன் உன்னோடு யாரெல்லாம் வழக்காட வந்து கொண்டு இருக்கிறார்கள், எல்லா தீய சக்தியும் என் தேவன் அழிக்கும்படியாக ஒரு ஷீல்டை இயேசுவின் நாமத்தினால ஒரு பாதுகாப்பு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு ஷீல்டை, ஒரு பாதுகாப்பை என் தேவன் கொடுப்பாராக. அது மாத்திரமல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். யாருக்கு பலன் கொடுப்பார்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். யாருக்கு பலன் கொடுப்பார்? யாரோ ஒருவருக்கல்ல. ஆமென். தம்மை தேடுகிற, தம்மை உண்மையாய் தேடுகிற, தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்பொழுதெல்லாம் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களோ, நல்லா கவனிங்க, எப்பொழுதெல்லாம் சோர்வாக இருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் பலவீனமாக உணர்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் சோர்வாக இருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் பலவீனமாக உணர்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த வசனத்தை சொல்லுங்க. ஆமென். அப்பொழுதெல்லாம் அந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் என் பிள்ளைக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை எழுந்து நிற்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Pastor Jensen, Savagash.